அது அவங்க தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்குவோம் ஒரு நாகரிகம் கருதி. ஆனால் திரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்போல்லாம் வந்து அவர் டிஎம்கே மீட்டிங்லேயே ஏறி பேசுகிறார். டிஎம்கே மீட்டிங்கில் ஏறி முதலமைச்சரை வாழ்த்திட்டு, ஆனால் சிஎம் சார் ரியல் ஐம் ஹெட்ஸ் ஆஃப் யூ, புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனால் அந்த பழைய ஆளுகளை வச்சு நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனா எப்பா எங்கேயுமே வழி இல்லை. ஒரு கண்டக்டராக இருந்து சாதாரண கண்டக்டராக இருந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. அவர் தான் என் கேரியரோட உச்சத்தில் இருக்காரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஒப்பன் டைரக்டர் படம் எடுத்தாரு, உங்க ஆளு வந்து கேரியர் உச்சத்தில் வந்தாரு. சங்கீதான்னு ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் மேலே வேற பணக்காரியெல்லாம் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனால் அரசியலுக்கு ஒரு ட்ரை எல்லாம் பண்ணார். பட் யாரும் அவர் மறைக்க விடலாம். டிஎம்கே ஆட்சியிலே இல்லைங்க, எப்படிங்க மிரட்டுறது சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. மிரட்டினாங்க, திமுக மிரட்டினாங்க, பயந்துட்டாங்க. சம்பந்தம்லாம் பேசுறது 2021க்கு பிறகு ரஜினி அரசியல் ஸ்டாண்டே எடுக்கல. அதை முதல்ல புரியணும்ல. அதுக்கு முன்னாடியே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு.